திரையரங்க உரிமையாளர்களை தங்களுடைய வழிக்கு கொண்டு வருவதற்கான ஒரு மிரட்டல் யுக்தி தான் இந்த செப்டம்பர் 1 முதல் நாங்கள் படங்களை ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது. ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா தயாரிப்பாளருடைய நலனுக்கே எதிராக இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும். என்ன காரணம்னா, இந்த கவுன்சிலில் இருப்பவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ரஜினி படத்தை ரிலீஸ் ஆகாமல் தடுக்கிறது, சன் பிக்சர்ஸ் படம் ரிலீஸ் ஆகாமல் தடுக்கிறது, இதை பண்ணோம்னா விஜய் அதை ரசிப்பார். சினிமா நலிவடைந்ததற்கும் தயாரிப்பாளர்கள் நஷ்டமடைந்ததற்கும் காரணம் இந்த 4 வாரத்தில் ஓடிடியில் வர்றது தான். அஜித் கேட்குற சம்பளம்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அவருக்கு வியாபாரம் இல்லை. கடைசியாக வாங்கினது பார்த்தீங்கன்னா ஒரு 110 கோடி 105 கோடி தான் இவர் வாங்கியிருக்கு. ஆனால் இவர் என்னன்னா, விஜயை பார்த்து நாமளும் அவர் மாதிரி சம்பளம் வாங்கணுன்ட்டு அஜித்துடைய மேனேஜர் தேடி போய் எங்கள் சாரை வச்சு படம் பண்ணுங்க, நாங்கள் டேட்டு தர்றோன்னு கேட்டோம். ஒரு 20-25 நிறுவனங்கள் அது வேணான்ட்டாங்க. டாக்ஸிக் படத்தினுடைய அந்த ட்ரெய்லர் லான்ச் பெங்களூரில் நடந்தது, நாங்கள் கூட போயிருந்தோம். அதில் நயன்தாரா கலந்துக்கிட்டாங்க. எப்படி வந்தாங்கன்னு விசாரிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, அவர் என்ன பண்ணுறாரு, நேராக சல்மான் கிட்டே பேசுகிறார். எஸ் சார், இந்த மாதிரி இத்தனாம் தேதி நம்ம படத்தினுடைய ஈவெண்ட் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் உங்களை அனுப்பணும் அப்படிங்கும்போது தாராளமாக அனுப்புகிறேன். ஆனால் இங்கே என்ன நிலவரம் அப்படின்னா, ஒரு ஆபாசமான படத்தை பெண்களே ரசிக்கிற ஒரு சூழல் இங்கே இருக்குது. அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கிற சினிமா வியாபாரிகளுக்கு அது ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்துரும். சினிமா துறை சார்ந்த உதாரணத்துக்கு ஒரு திரைப்பட விருதுக்கு தேர்வு செய்வதற்கு ஒரு குழு அமைப்பாங்க. அதில் நீங்கள் அர்ச்சனாக்கள் பார்த்தியை போட்டிங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக நம்ம ஏற்கலாம். நம்மை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களுக்கு சொல்வது என்ன அப்படின்னா, சினிமாக்காரர்களை நீங்கள் தள்ளி வைங்க. சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு எம்ஜிஆர், ஒரு ரஜினிகாந்த்ங்கிற மாதிரி ஒரு விஜய். மற்றபடி சினிமாவில் இருப்பவர்கள் எல்லாமே விஜய் ஆகிட முடியாது. சித்திரை ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிநயா. இன்னைக்கு நம்ம கூட வலைபேச்சு பிஸ்மி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ தொடர்ந்து படங்கள்லாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டே ரிலீஸ் ஆகும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா செப்டம்பர் 1லேருந்து படங்கள் எதுவும் ரிலீஸ் ஆக வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. திரையரங்க உரிமையாளர் அவங்க ஓடிடிக்கு 8 வாரங்களுக்கு அப்புறம் தான் உரிமை தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எந்த நிலையில் இருக்குது சார்? இப்போ இது அப்படியே நீடிக்குமா என்ன? அதாவது இந்த ஸ்ட்ரைக்கு நடக்குமா அப்படிங்கிறதே முதல் சந்தேகம்தான். என்னென்னா, இவங்க திரையரங்க உரிமையாளர்களை தங்களுடைய வழிக்கு கொண்டு வருவதற்கான ஒரு மிரட்டல் யுக்தி தான் இந்த செப்டம்பர் 1 முதல் நாங்கள் படங்களை ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது. என்ன காரணம்னா, இப்போ இந்த இடைப்பட்ட நாட்களில் ஒரு பேச்சுவார்த்தை அப்படி இல்லைன்னா ஒரு அரசு தலையிட்டு இவங்களுக்குள்ள ஒரு சுமூக உடன்பாட்டை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா, இந்த செப்டம்பர் 1 ஸ்ட்ரைக்குங்கிறது இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் அதே நேரம் இந்த தயாரிப்பாளர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்ட தயாரிப்பாளர்கள் ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா, தயாரிப்பாளருடைய நலனுக்கே எதிராக இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும். என்ன காரணம்னா, இப்போ படம் எடுக்கிறது பிரச்சனை இல்லை, படத்தை ரிலீஸ் பண்ணுறது தான் ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது. இவங்க ஒரு தேதியில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அந்த தேதியில் ஒரு பெரிய படம் வரும், அதனால இவங்க நகர்ந்து போயிடுவாங்க. அப்புறம் இன்னொரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, வேறொரு படம் வரும், இவங்களுக்கு தியேட்டர் கிடைக்காது, நகர்ந்து போயிடுவாங்க. இந்த மாதிரி பார்த்து ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு ஒரு ஆயத்த வேலையில் பல தயாரிப்பாளர்கள் ஈடுபட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, செப்டம்பர் மாதம் நிறைய படம் இருக்குது, அக்டோபர் மாதமும் நிறைய படம், நவம்பர் டிசம்பர் வரைக்கும் ஏகப்பட்ட படங்கள் லைனப்பில் இருக்குது. நீங்கள் பாட்டுக்கு அவங்கக்கிட்ட எந்த ஆலோசனையும் செய்யாமல் நம்ம தான் சங்கத்தில் உட்காந்துருக்கோம், நாம் தான் சங்கத்தின் நிர்வாகிகள், நம்ம வச்சது தான் சட்டம் அப்படின்னு ஒரு தான் தோன்றித்தனமாக இத்தனாம் தேதியிலேருந்து ஸ்ட்ரைக்கு அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய வன்முறை அது. இன்னும் சொல்ல போனால், நான் கூட ஒரு தயாரிப்பாளர்கிட்ட பேசும்போது காம்படிஷன் கமிஷன்லேயே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேங்கிற மாதிரி சொன்னேன். அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தா இந்த ப்ரொடியூசர் கவுன்சில் அங்கே போய் நிற்கணும். அதுதான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் இன்னொரு தகவலும் இருக்குது. ரஜினி நடித்த ஜெயிலர் 2 படம் அக்டோபர் 15 வரப்போகுது. அதை சன் பிக்சர்ஸ் தயாரிச்சிருக்காங்க. இந்த கவுன்சிலில் இருப்பவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ரஜினி படத்தை ரிலீஸ் ஆகாமல் தடுக்கிறது, சன் பிக்சர்ஸ் படம் ரிலீஸ் ஆகாமல் தடுக்கிறது, இதை பண்ணோம்னா விஜய் அதை ரசிப்பார். ஏன்னா விஜய் ரசிகர்களுக்கு பிடிக்காது. கிட்டத்தட்ட விஜய் என்ன நினைக்கிறாரு நமக்கு தெரியாது. சன் பிக்சர்ஸுங்கிறது இன்றைக்கி தாவேக அரசுக்கு எதிராக அவங்களுடைய மீடியாக்கள்லாம் இயங்கிக்கிட்டு இருக்கு.
அப்போ அவங்க படத்தை நம்ம இப்படி டிஸ்டர்ப் பண்ணால் விஜய் ரசிப்பார், விஜய் நம்மளை கூப்பிட்டு பாராட்டுவாருங்கிற நினப்பின் காரணமாக தான் இவங்க இப்படி ஒரு வேலையை பண்ணுறாங்கங்கிற ஒரு செய்தியும் போயிட்டுருக்கு. பட் எனக்கு தெரிந்து அதுக்கெல்லாம் வந்து விஜய் அனுமதிக்க மாட்டார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இவர்கள் நினைப்பது போல் விஜய் கிடையாது. ஓகே சார். குறிப்பாக ஓடிடியில் மட்டும் ரிலீஸ் ஆகக்கூடாது முன்னாடியே அப்படின்றாங்க. எதனால் இந்த காரணங்கள் மக்கள் எல்லாம் ஓடிடியை போய் நோக்கி போகிறாங்க அப்படின்றதுனாலயா என்ன சார்? அதாவது என்னன்னா இப்போ என்ன நடைமுறையில் இருக்குது அப்படின்னா, படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி 4வது வாரத்தில் ஓடிடியில் வந்து அந்த படம் வந்துடும். அந்த அடிப்படையில் தான் அந்த டிஜிட்டல் நிறுவனங்கள், ஓடிடி நிறுவனங்கள் பெரிய விலை கொடுத்து படங்களை வாங்குறாங்க. ஆனால் திரையரங்கு உரிமையாளர்களும் விநியோகஸ்தர்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம 4 வாரத்திலே ஓடிடியில் படம் வர்றதுனால யாருமே தியேட்டருக்கு வரமாட்டேன்றாங்க. இப்போ தியேட்டரில் கூட்டமாக இருக்கா, ஓகே விட்டுருப்போம், நம்ம ஓடிடியில் வரும்போது பார்த்துக்கோன்னு யாருமே தியேட்டருக்கு வர்றதில்லை. அப்போ மக்களை தியேட்டரை நோக்கி வர வைக்கணும் அப்படின்னா அந்த ஓடிடியில் வெளியிடுற காலத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு அவங்க கேட்குறாங்க. இப்போ 4 வாரங்கிறது கிட்டத்தட்ட 1 மாதம்னு வச்சுக்கிட்டா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 8 வாரம் கழித்து போடுங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு 2 மாதம் கழித்து போட்டால் மக்கள் என்ன பண்ணுவான், ஒரு படத்தை வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கணுன்னு நினைக்கிற ஒருத்தன் 2 மாதம் கழித்து ஓடிடியில் பார்க்கலான்னு இருக்க மாட்டான். கண்டிப்பாக தியேட்டருக்கு தான் வரும். ஒரு நல்ல படம் வந்துச்சுன்னா இன்னமும் வந்து ஹவுஸ்ஃபுல் அப்படின்லாம் இருக்கு. அப்போ இந்த 2 மாதமாக நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா தியேட்டருக்கு ஆட்கள் நிறைய வருவாங்க, உங்கள் படமும் வெற்றி அடையும், எங்களுக்கு 4 காசு கிடைக்கும் அப்படிங்கிறது திரையரங்கு உரிமையாளர்களுடைய கோரிக்கையாக இருக்குது. நீங்கள் ரொம்ப டீப்பாக பார்த்தீங்கன்னா அந்த கோரிக்கை வந்து ரொம்ப நியாயமானது. நெஞ்சல போனால் இன்றைக்கி சினிமா நலிவடைந்ததற்கும் தயாரிப்பாளர்கள் நஷ்டமடைந்ததற்கும் காரணம் இந்த 4 வாரத்தில் ஓடிடியில் வர்றது தான். ஆனால் தயாரிப்பாளர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சுயநலக்காரங்களாக இருக்காங்க. அதாவது ஒரு தயாரிப்பாளர் இருக்கார் அப்படின்னா நமது செயலால் இந்த ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரிக்கு நன்மையா தீமையான்னு பார்க்க மாட்டேன்றாரு. இப்போ நம்ம படத்தை வந்து ஓடிடி 4 வாரத்துக்கு விற்றோம்னா அவன் நிறைய பணம் கொடுக்குறானா, ஓகே நாம் எஸ்கேப் அப்படின்ட்டு அவர் நினைக்கிறாரு. அப்போ நம்மளை மாதிரியே நிறைய பேர் நினச்சான் அப்படின்னா அது இண்டஸ்ட்ரிக்கு கேடு இல்லை. இவங்க வந்து ரொம்ப சுயநலக்காரங்களாக என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை 4 வார நாட்களுக்கு வந்து நம்ம கொடுத்தாதான் நிறைய பணம் கொடுக்குறாங்க, 8 வாரம்னா அவங்ககிட்டேருந்து பணம் வந்து கம்மியாக தான் வருது, ஒரு 50% தான் வருது, அதனால நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னு தயாரிப்பாளர் சொல்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனையில் தியேட்டருக்காரங்க என்ன முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா, எந்த தயாரிப்பாளர் 8 வாரத்துக்கு வந்து ஓடிடிக்கு கொடுக்குறாரோ அந்த படத்தை தான் நாங்கள் திரையிடுவோம், 4 வார ஓடிடி கொடுக்குற ஆட்களுக்கு நாங்கள் தியேட்டர் தரமாட்டோன்னு அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதுக்கு எதிராக இப்போ இவங்க வந்து நாங்கள் வந்து படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம், நீ படம் தரமாட்டேன்னு சொல்றீல, உனக்கு நாங்கள் படத்தை நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டில் இவங்க வந்திருக்காங்க. பட் இந்த 2 பேருமே 2 மாதிரி பிடிவாதம் பிடிப்பதுங்கிறது ஒரு சரியான விஷயம் இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உட்காந்து பேசி, எங்களால் வந்து 8 வாரத்துக்கெல்லாம் கொடுக்க முடியாதுங்க, எங்களுக்கு வந்து வருவாய் குறைவாக இருக்குன்னு தயாரிப்பாளர் சொல்லுவாங்க. நீங்கள் 4 வாரத்தில் போட்டால் எங்களுக்கு கூட்டம் வரலங்கன்னு தியேட்டருக்காரங்க சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா 2 பேர் பேசி, ஓகே உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், 6 வாரம்னு ஒரு டைம் எடுத்துக்குவோம், ஒரு ஃபிக்ஸ் பண்ணுவோன்னு அவங்க முடிவுக்கு வரணும். ஆனால் இவர்கள் அந்த இடத்துக்கு வரமாட்டேன்றாங்க. ஸோ இப்போ அஜித் அவர்களுடைய படம் வந்து சொல்லியிருக்காங்க, அப்டேட் கொடுத்துருக்காங்க, அவங்களே தயாரிக்கிறதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து வந்து ஷாலினி அஜித் அவங்க தயாரிக்கிறாங்க அப்படின்ட்டு பட வாய்ப்பு அஜித் சாருக்கு வந்து வராததுனால இந்த மாதிரி இவங்களே தயாரிக்கிறாங்க இவரை வச்சு அப்படின்னா, இல்லை எப்படி சார்? இல்லை, அதுதான் உண்மையான விஷயம். என்னென்னா அஜித் கேட்குற சம்பளம்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது, அவருக்கு வந்து வியாபாரம் இல்லை. அதாவது விஜய்க்கு நிகராக அஜித்துக்கு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது, அதெல்லாம் உண்மை, அதில் மாற்றம் இல்லை. அவங்களுக்கு வந்து இங்கே இருக்கிற கல நிலவரம் தெரியாது. உண்மை என்னன்னா வியாபாரத்திலும் வசூலிலும் வாங்குகிற சம்பளத்திலும் நம்பர் 1 யாருன்னா விஜய் தான். விஜய்க்கு அடுத்து நிறைய 2, 3, 4, 5 காலியாக தான் இருக்குது. ஏன்னா 8வது இடம் 10வது இடத்துல தான் அடுத்த ஆட்கள் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அஜித் வந்து ரொம்ப கீழே இருக்கார் விஜயோடு ஒப்பிடும் போது. விஜய் வந்து கடைசியாக வாங்கிய சம்பளம்ங்கிறது 225 கோடி, அதில் 5 கோடி லெஸ் பண்ணிட்டாரு, 220 கோடி. ஆனால் இவர் கடைசியாக வாங்கினது பார்த்தீங்கன்னா ஒரு 110 கோடி 105 கோடி தான் இவர் வாங்கியிருக்காரு. ஆனால் இவர் என்னன்னா விஜயை பார்த்து நாமளும் அவர் மாதிரி சம்பளம் வாங்கணுன்ட்டு 185 கோடி கேட்குறாரு. ஆனால் இவர் வாங்குகிற சம்பளம், இவருக்கு அவ்வளவு சம்பளத்தை கொடுத்தோம்னா அந்த தயாரிப்பாளரால் வந்து நஷ்டத்திலிருந்து எந்திரிக்கவே முடியாது. அதனால் கிட்டத்தட்ட ஒரு 20-25 நிறுவனங்கள்
அஜித்துடைய மேனேஜர் தேடி போய் எங்கள் சாரை வச்சு படம் பண்ணுங்க, நாங்கள் டேட்டு தர்றோன்னு கேட்டும் ஒரு 20-25 நிறுவனங்கள் அது வேணான்ட்டாங்க. அஜித்தை வச்சு படம் எடுத்தால் எங்களுக்கு நஷ்டமாயிடும், அதனால் எங்களுக்கு வேணான்னு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. இதுதான் உண்மை. இதை நம்ம சொல்லும் போது அஜித் ரசிகர்கள்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம ஏதோ அஜித் மேலே ஒரு பெரிய காழ்ப்புணர்ச்சியில் சொல்கிறதா நினைப்பாங்க. அது அல்ல விஷயம். நாம் இண்டஸ்ட்ரியில் பல தயாரிப்பாளர்களோடு பல சர்க்கிளில் வந்து நம்ம பேசுகிறோம். அதன் மூலமாக நமக்கு தெரிந்த உண்மை தான் இது. இன்னும் சொல்லப்போனால் அஜித்துக்கு தயாரிப்பாளர் கிடைக்கல, சொந்த படம் எடுத்தால் தவிர அஜித்தால் இனிமேல் சினிமாவிலேயே நடிக்க முடியாதுன்னு கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாலேயே சொன்னோம். இன்றைக்கி அதுதான் நடந்திருக்கு. நம்ம ஒன்றும் ஜோசியக்காரன் கிடையாது, இங்கே நடக்கிறத வச்சு நம்ம சொல்கிறோம். இப்போ என்னாச்சு, 185 கோடி 185 கோடின்னு இவங்க ஏலம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. எந்த தயாரிப்பாளரும் இவரை வச்சு படம் எடுப்பதற்கு தயாராக இல்லை. வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி அஜித்குமார் தன் மனைவியை தயாரிப்பாளராக்கி அவரே அந்த படம் தயாரிக்கிறார். இதில் பெரிய கொடுமை என்னன்னா, இவர் 185 கோடி ரூபா சம்பளம் கேட்டப்போ அஜித் படத்தினுடைய பிஸ்னஸ்ங்கிறதே 225 கோடி தான். 225 கோடி தான். நீங்கள் யோசிச்சு பாருங்க, இவருக்கே 185 கொடுத்துட்டா ஒரு பாக்கி 40 கோடியில் வந்து மற்றவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்துட்டு ஒரு படத்தையும் எப்படி எடுக்க முடியும்? அப்போ கண்டிப்பாக முடியாது. இப்போ என்ன நிலவரம் அப்படின்னா, அந்த 225 கோடி பிஸ்னஸும் சரிஞ்சு 175 கோடியாக இறங்கிடுச்சு. ஏன்னா அந்த ஓடிடி சேட்டலைட் பிஸ்னஸ்லாம் இப்போ பயங்கரமாக கிராஷ் ஆகிடுச்சு. அதனால் இன்றைக்கி அஜித்துக்கு பார்த்தீங்கன்னா 100 கோடி ரூபா கொடுத்தாலே அந்த தயாரிப்பாளர் நஷ்டம் அடைவார். இதுதான் உண்மை. இன்றைக்கி அஜித் வந்து சொந்த படம் எடுக்கிறாரு. சொந்த படம் எடுத்து அது ரிலீஸ் ஆன பிறகு கணக்கு வழக்கு பார்க்கும்போது அஜித்துக்கு தயாரிப்பாளர் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, இப்போ நமக்கு பணம் கொடுத்தவங்கெல்லாம் எவ்வளோ நஷ்டப்பட்டாங்கங்கிற உண்மையே அவருக்கு தெரிய வரும். சரி, ஓகே, கண்டிப்பாக சார். இப்போ நயன்தாரா அவர்கள் வந்து டாக்ஸிக் படம் எடுத்தாங்க. ஸோ தமிழ்நாட்டில் நடிக்கக்கூடிய படங்கள் எந்த படத்துக்குமே ப்ரமோஷனுக்கோ ஒரு இன்டர்வியூவோ கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த டாக்ஸிக் படத்துக்கு வந்து ப்ரமோஷனுக்கு போயிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஆடியோ லான்ச் நடந்துச்சு. அதை தொடர்ந்து இப்போ கவின் கூட ஒரு படம் எடுத்திருக்காங்க, ஹாய்னா. அந்த படத்துக்கு வந்து இப்போ ப்ரமோஷனுக்கு வராங்க, இன்டர்வியூலாம் கொடுத்துருக்காங்க. இது எதனால் சார்? இது அவங்களே தயாரிக்கிறதுனால வந்திருக்காங்களா, வராங்களா, இல்லை? அதாவது என்னன்னா, அதுக்கு இப்போ நிறைய காரணம் இருக்கு. முதல் காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த காலம் கொடுக்குற பக்குவம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இன்னொரு பக்கம் சில நபர்களுக்காக தங்களுடைய கொள்கையை மாற்றிக்கொள்ள வேண்டிய சூழல் உருவாகும். அதுவும் ஒரு காரணமாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு டாக்ஸிக் எடுத்துங்க. டாக்ஸிக் படத்தினுடைய அந்த ட்ரெய்லர் லான்ச் பெங்களூரில் நடந்தது. நாங்கள் கூட போயிருந்தோம். அதில் வந்து நயன்தாரா கலந்துக்கிட்டாங்க. எப்படி வந்தாங்கன்னு விசாரிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, அந்த படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் நயன்தாராவை அப்ரோச் பண்ணும்போது அவங்க மாட்டேன்ட்டாங்க. இல்லைங்க, எனக்கு வர்றதில் நான் பாலிசி கிடையாது, நான் வரமாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், ஹீரோ யஷ் என்ன பண்ணார், அவர் வந்து இவங்கள்ட்ட ஃபோனை போட்டு நீங்கள் கலந்துக்கணும்னு கேட்கும்போது இவங்களால அதை அவாய்ட் பண்ண முடியல. இன்னொரு பக்கம் என்ன சொல்லியிருக்காங்க, நான் ஹிந்தி பட ஷூட்டிங்கில் இருக்கேன், சல்மான் கான் கூட நடிச்சுக்கிட்டு இருக்கேன், அதனால் அவர் பர்மிஷன் கொடுக்க மாட்டாருன்னு கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்காங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு, நேராக சல்மான் கிட்டே பேசுறாரு. யஷ் சார், இந்த மாதிரி 3ஆம் தேதி நம்ம படத்தினுடைய ஈவெண்ட் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் அவங்களை அனுப்பணும் அப்படிங்கும்போது தாராளமாக அனுப்புகிறேன், ஏன்னா ஒரு படத்தினுடைய ப்ரொமோஷன் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவர் வந்து ஷூட்டிங்கை பிரேக் பண்ணிவிட்டு இவங்களை அனுப்பிச்சி வச்சுட்டாரு. ஸோ இதனால தான் டாக்ஸிக் படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு நயன்தாரா வந்த கதை இதுதான். அப்புறம் ஹாய் படத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க தயாரிப்பாளர். ஸோ அதனால தான் இப்போ சமீபத்தில் திருச்சியில் SRM காலேஜில் போய் ஒரு ப்ரொமோஷன் ஈவெண்ட்டில் வந்து கலந்துக்கிட்டாங்க. அநேகமாக இனி நயன்தாரா நடிக்கிற படங்களுடைய ப்ரொமோஷனுக்கு தொடர்ந்து வருவாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ மூக்குத்தி அம்மன் 2ன்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்க, அதனுடைய ப்ரொமோஷன்லையும் கலந்துக்கிறதா இவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அப்போ காலம் வந்து அவங்களுடைய கொள்கையை வந்து மாற்றிடுச்சுன்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். ஸோ இப்போ டாக்ஸிக் படம், அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களை ரொம்ப ஆபாசமாக காட்டுற மாதிரி பல சர்ச்சைகள் இப்போ வந்துட்டுருக்கு. அது இப்போ தொடர்ந்து பெண்களை வந்து அதே மாதிரியே குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி இருக்குது. எப்படி சார், சினிமாவில் வந்து இது ஒரு பெரிய இதுவாக போயிட்டுருக்குல்ல? இல்லை, காலங்காலமாகவே சினிமாவில் வந்து பெண்கள் மோசமாக தான் சித்தரிக்கப்பட்டிருக்காங்க. அதற்கு வந்து ஒரு சரியான பதிலடியை அல்லது சரியான எதிர்ப்பை நாம் காட்ட தவறியதின் விளைவு இன்னைக்கு வந்து அது எல்லை மீறி போயிட்டுருக்கு. உதாரணத்துக்கு சொல்கிறேன், பெண்களை வந்து நீங்கள் ஆபாசமாக அல்லது மோசமாக சித்தரித்தால் அந்த தியேட்டரில் பெண்கள்லாம் திரண்டு அங்கே படத்தை ஓட விடாத அளவுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்தால் மற்றவர்களுக்கு பயம் வரும். அந்த படத்தை இனிமேல் படங்களில் பெண்களை இப்படி காட்டக்கூடாது, கண்ணியமாக காட்டுவோங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்க வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே என்ன நிலவரம் அப்படின்னா, ஒரு ஆபாசமான படத்தை
பெண்களே ரசிக்கிற ஒரு சூழல் இங்கே இருக்குது. அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கிற சினிமா வியாபாரிகளுக்கு அது ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்துரும். டாக்ஸிக் படத்தில் உள்ள காட்சிகள் எல்லாம் கூட அதனுடைய தொடர்ச்சி தான். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த படத்தையும் பெண்கள் ரசிப்பாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ பெண்கள் இதை ரசிப்பார்களா மாட்டார்களா அப்படிங்கிறத பெண்கள் தானே காட்டணும் அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு. ஸோ இதை தொடர்ந்து விஜய் அவர்கள் வந்து அவர் இப்போ பொலிட்டிக்கல் போயிட்டாரு. ஸோ நடிகர்லேருந்து பொலிட்டிக்கலை போனதுனால தொடர்ந்து வந்து சினிமா ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்கே வந்து உயரிய பதவி கொடுக்கறது, அந்த மாதிரி அர்ச்சனா கல்பாத்தி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஜனநாயகன் தயாரிப்பாளர் அவருக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஜெயாலுகாஸ் அது வந்து தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தில் இப்போ அவங்க தொழில் ரீதியாக வந்து உடன் சேர்ந்துருக்காங்க. இது எப்படி சார் சப்போர்ட் பண்ணுறாரா? அது சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவருக்கு பாசிட்டிவாக, அதாவது சினிமாவுக்கு பாசிட்டிவாக பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது என்னென்னா, சினிமாக்காரர்களுக்கு அரசு பதவிங்கிறது வந்து உண்மையிலே அது ஒரு தவறான நடவடிக்கை தான், அதில் மாற்றம் இல்லை. இப்போ அர்ச்சனா கல்பாத்தி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த கோவில்களுக்கான அறங்காவலர் தேர்வு குழுவில் அவங்கள போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து அவங்களை போட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு சினிமா துறை சார்ந்த, உதாரணத்துக்கு ஒரு திரைப்பட விருதுக்கு தேர்வு செய்வதற்கு ஒரு குழு அமைப்பாங்க. அதில் நீங்கள் அர்ச்சனா கல்பாத்தியை போட்டிங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக நம்ம ஏற்கலாம். அந்த மாதிரி சினிமா சார்ந்த ஏதோ ஒரு கமிட்டிக்கு அவங்கள வந்து தேர்வு பண்ணியிருந்தாங்கன்னா அதை வந்து அது குறித்து நம்ம எதுவும் விமர்சிக்க வேணாம். ஆனால் ஒரு கோவில் ரிலேட்டடான விஷயத்துக்கு அர்ச்சனா கல்பாத்தியை போடணுமா அப்படின்னா அது போட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் அதிபர் அந்த வெங்கட் நாராயணன் போட்டதும் அதுவும் ஒரு தவறான நடவடிக்கை தான். பட் நம்மை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களுக்கு சொல்வது என்ன அப்படின்னா, சினிமாக்காரர்களை நீங்கள் தள்ளி வைங்க, அதுதான் உங்களுக்கும் நல்லது, தமிழ்நாட்டுக்கும் நல்லது. ஏன்னா இவங்களை கொஞ்சம் நெருங்க விட்டீங்க அப்படின்னா உங்களை முழுங்கி ஏப்பம் விட்டுருவாங்க. கடந்த காலத்தில் கருணாநிதி அவர்களுடைய திமுக ஆட்சி பறிபோனதற்கே சினிமாக்காரர்கள் தான் காரணம். கருணாநிதி முதல்வராக இருந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு முழுக்க பவர் கட்டு, மக்களெல்லாம் மின்சாரம் இல்லாமல் துடிதுடிச்சு போயிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் சினிமாக்காரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, கருணாநிதிக்கு போய் பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழான்னு ஒரு கலை நிகழ்ச்சி நடத்துகிறாங்க நேரு ஸ்டேடியத்தில். அது கிட்டத்தட்ட ஒரு 3/4 நாள் நடக்குது. கருணாநிதி அந்த கலை நிகழ்ச்சிகளை பார்த்து ரசிக்கிட்டு இருக்காரு. நமிதா போன்ற கவர்ச்சி நடிகைகள்லாம் ஜிங்கு ஜிங்குன்னு டான்ஸ் ஆடுறாங்க. கலா மாஸ்டருடைய ஏற்பாட்டில் அந்த நிகழ்ச்சி நடக்குது. கருணாநிதி அவர்கள் அதை பார்த்து ரசிக்கிட்டு இருக்காரு. அதுதான் பெரிய அளவில் விமர்சனத்துக்குள்ளானது. தமிழ்நாடு முழுக்க பவர் இல்லாமல் மக்கள் கஷ்டப்படுறாங்க, நீங்கள் உட்காந்துட்டு நமிதா டான்ஸை பார்க்குறீங்களாங்கிற மாதிரி விமர்சனங்கள் வந்து அவருடைய அடுத்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அவரையும் மக்கள் தூக்கி போட்டாங்க. ஸோ அப்படி ஒரு நிலைமை தாவேகா ஆட்சிக்கு வரக்கூடாது. அப்போ வரக்கூடாது அப்படின்னா இவர்களை நீங்கள் கொஞ்சம் ஒரு எல்லையோடு நிறுத்துங்க. ரொம்ப நெருங்க விட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தாகிடும். ஏன்னா இந்த எண்ணம் மக்களுக்கு வந்துடக்கூடாது. விஜய் வந்து மக்களுக்கு எதுவும் செய்யலை, சினிமாக்காரங்களுக்கு தான் செய்கிறார் அப்படின்னு ஒரு எண்ணம் மக்கள் மனதில் வந்துவிட்டால் அது வந்து தாவேகாவுக்கு பெரிய ஆபத்து அடுத்தடுத்த தேர்தலில். அதுக்கடுத்து நீங்கள் சொன்ன அந்த தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் ஜாயா அலுகாஸ்க்கு கொடுத்தது இருக்குல்ல, அதில் வந்து நம்ம விஜயை தொடர்பு படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து ஒரு நகைக்கடை, பல்வேறு நகைக்கடையினர் வந்து ஒரு டெண்டருக்கு வந்து அவங்க ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதில் மிக குறைவாக இவங்களுடைய ரேட் இருந்ததுனால அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. பட் ஏற்கனவே விஜய் வந்து அந்த நிறுவனத்தினுடைய விளம்பரப்படத்தில் நடிச்சாருங்கிறத வச்சு நம்ம அதை முடிச்சு போட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க, இது வந்து ஒரு கேரளாவை சேர்ந்தவர்களுடைய நிறுவனம், தமிழ்நாட்டில் உள்ள நிறைய நகைக்கடை இருக்குது, அவங்களுக்கு கொடுக்காம நீங்கள் ஏன் கேரளாக்காரங்களுக்கு கொடுத்தீங்கன்னு அவங்க கேட்குறாங்க. அதுவும் கூட ஏற்புடையதில்லை. இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நகை கடைக்கு இந்த டெண்டர் கொடுத்தா அது தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த காசு வரப்போகுது, அந்த முதலாளிக்கு போகுது. அதே மாதிரி ஜாயா அலுகாஸ்க்கு கொடுத்ததுனால அது என்ன கேரளாவுக்கா போகுது, அந்த ஜாயா அலுகாஸ் முதலாளிக்கு போகுது, அந்த லாபமோ நஷ்டமோ. அதனால் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் என்னென்னா மிக குறைவான தொகை, அதாவது பார்த்தீங்கன்னா 1 காசு, அந்த 1 கிராம் தங்க விலையை விட அந்த பேக்கிங் மற்ற டெலிவரி சார்ஜ் எல்லாம் வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து 1 காசு தான் அவங்க கோட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஒரு மோதிரத்தை ஒரு டப்பாவில் போட்டு கொடுப்பாங்கல்ல, அதுவிலேயே 5 ரூபாயும். இவங்க ஹோல்சேலில் வந்து ஒரு 2 ரூபாய்க்கு வாங்க முடியும்னு சொல்கிறாங்க. அப்போ அதுவே ஒரு 2 ரூபாயா இருக்கும் வச்சு நீங்கள் 1 பைசான்னு போட்டுறீங்களே, அப்போ இந்த நஷ்டத்தை இவங்க எப்படி ஈடுகட்டுவாங்க? ஒருவேளை அந்த தங்கத்தினுடைய குவாலிட்டியில் ஏதாவது ஒரு முறைகேடு நடக்குமா? இப்போ 22 கேரட்டுங்கிறதுல ஒரு 20 கேரட்டுக்கு செஞ்சு கொடுத்துட்டாங்கன்னா
ஸோ இந்த மாதிரி நிறைய சந்தேகங்களும் கேள்விகளும் இருக்குது. அதை போக்க வேண்டியது ஜாயா அலுகாஸும் தமிழ்நாடு அரசும் தான். ஓகே சார். ஸோ இப்போ பொலிட்டிக்கல் அப்படின்னு சொல்லும்போது விஜய் அவர்களும் சினிமாலேருந்து வந்திருக்காங்க. இப்போ நடிக்கக்கூடிய இளம் நடிகர்கள் வந்து தனுஷ் அவரும் வந்து அரசியலுக்கு வர மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. கட்சி கொடி அப்படின்ற மாதிரிலாம் ஒரு இது சின்னத்தை காமிச்சாரு. அதுக்கப்புறம் இப்போ தொடர்ந்து சிவகார்த்திகேயன் அவர் வந்து இப்போ ஒரு ஏடிஎம் அது திறந்து வச்சாரு. அதில் வந்து வருங்கால முதலமைச்சர் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய ரியாக்ஷன் வந்து அமைதியாக இருங்க அப்படின்னு மட்டும்தான் சொன்னார். இல்லை அப்படிலாம் எதுவும் வாயை திறந்தெல்லாம் பேசலை. அதை தொடர்ந்து சிம்பு அவர்களும் வந்து ரசிகர் மன்றத்தை வந்து இன்னும் வலுப்படுத்தணும் நான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஒரு அரசியலுக்கு வரக்கூடிய ஒரு எண்ணத்தோடு செயல்படுறாங்களா எப்படி சார்? எல்லாருக்குமே அரசியல் ஆசை இருக்குது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. பட் அவங்களுக்கு நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகுதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு எம்ஜிஆர் ஒரு ரஜினிகாந்த்ங்கிற மாதிரி ஒரு விஜய். மற்றபடி சினிமாவில் இருப்பவர்கள் எல்லாமே விஜய் ஆகிட முடியாது. அதுதான் உண்மை. இப்போ தனுஷாக இருக்கட்டும், சிம்புவாக இருக்கட்டும், உங்களுக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது, அதில் மாற்றம் இல்லை. ஆனால் அந்த கூட்டம் உங்களை ஆட்சியில் அமர்த்துகிற அளவுக்கான ஒரு பெரிய கூட்டம்லாம் கிடையாது. ஏதோ ஊருக்கு 10 பேர் 50 பேர் இருப்பாங்களே தவிர அந்த கூட்டத்தை வைத்து உங்களால் அரசியல்லாம் ஜெயிக்க முடியாது. ஆனால் அவர்களுக்கு அந்த யதார்த்தம் புரியலை. என்ன விஜய் விட நம்ம கொஞ்சம் கம்மி, அவருக்கு 108 கிடைச்சதில்ல, அப்போ நமக்கு ஒரு 58 கிடைக்காதானே இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது அல்ல அரசியல். அதுக்கு வந்து மக்களுடைய ஒரு மிகப்பெரிய ஆதரவு வேணும். எனக்கு விஜய் வந்து இந்த இடத்துல உட்காந்துருக்காரு அப்படின்னா அது அவருடைய ரசிகர்கள் மட்டும் வாக்களித்து வரல, பொதுமக்களும் வாக்களித்து தான் அந்த வெற்றியே அவருக்கு கிடைச்சிருக்கு. அதனால் அந்த விஜய்க்கு அரசியலில் கிடைத்த வெற்றி சிம்பு, தனுஷ் போன்றவர்கள், சிவகார்த்திகேயன் போன்றவர்களுக்கெல்லாம் எந்த காலத்திலையும் கிடைக்காது. அதே நேரம் கனவு காணுகிற உரிமைங்கிறது எல்லாருக்கும் இருக்குது. அதனால் அவர்கள் அப்படி ஒரு கனவை காண்றாங்கன்னு எடுத்துக்கணும்.